முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்ட 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் பண மோசடி வழக்கில் இருந்து உயர்நீதிமன்றம் விடுவித்திருப்பதை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கை தொடராமல் இருப்பது அரசுக்கு நல்லது என்று நஜீப்பின் தலைமை வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா அறிவுறுத்தியுள்ளார். இவ்வழக்கில் அரசு தரப்பினர் எதிர்காலத்தில் மேல்முறையீடு செய்ய சட்டத்தில் வாய்ப்பு இருக்கும் நிலையில் அரசு தரப்பினர் அதை செய்ய மாட்டார்கள் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு முன்னாள் பிரதமர் நஜீப்பை மிகுதியாக பாதித்துள்ளது என்றும் அரசு தரப்பு எதிர்பார்த்த அளவிற்கு நஜீப் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அரசு தரப்பு எதிர்காலத்திலும் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்யாது என்றும் தான்ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா கூறினார். 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் பண மோசடி வழக்கில் இருந்து நஜீப் விடுவிக்கப்பட்டிருப்பதால் 1MDB சம்பந்தப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் என்றும் தான்ஸ்ரீ ஷஃபி அப்துல்லா கூறினார். அரசாங்கத்தின் பலவீனத்தால் நஜீப் மீதான பண மோசடி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாக முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தன் மீதான பண மோசடி வழக்கில் இருந்து விலக்கு பெற எல்லா உரிமையும் உண்டு. கடந்த 2019 ஆண்டு முதலே அவர் 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் பண மோசடி வழக்கில் இருந்து விலக்கு பெற முயற்சி செய்து வருகிறார். அரசு தரப்பும் 2019 ஆண்டு முதலே நஜீப்பிற்கு எதிரான ஆவணங்களை திரட்டி வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் போதுமான ஆதாரங்களை அரசு தரப்பும் சட்டத்துறை தலைமை அலுவலகமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காததால் நீதிபதி கே முனியாண்டி நஜீப்பின் விலக்கு மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்தார். எல்லாம் சட்டப்படி நடந்து முடிந்துவிட்டது. இப்போது சட்டத்துறை தலைமை அலுவலகம் மேல்முறையீடு செய்யுமா இல்லையா? அரசாங்க தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்க 6 ஆண்டுகள் போதுமானதாக இல்லையா? நஜீப்பின் 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் பண மோசடி தொடர்பான ஆதாரங்கள் உண்மையில் அரசு தரப்பிடம் இருக்கிறதா இல்லையா என ரவிசி ரம்லி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார். உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் அனுமதி அளித்திருந்தால் நஜீப் ரசாக் அரச மன்னிப்பு தொடர்பாக காவல்துறை புகார் அளிக்க சிறைத்துறை அனுமதித்திருக்கும் என்று நஜீப் ரசாக்கின் வழக்கறிஞர் தான்ஸ்ரீ ஷஃபி அப்துல்லா தெரிவித்துள்ளார். இருப்பினும் அமைச்சரிடமிருந்து அனுமதி கோரி அனுப்பப்பட்ட பல கடிதங்களுக்கு பதிலளிக்கப்படாததால் தனது கட்சிக்காரரின் சார்பாக புகார் அளிக்க உதவ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அவர் கூறினார். சிறை அதிகாரிகள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள். நஜீப் தானே அறிக்கை தாக்கல் செய்வதில் அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். துரதிருஷ்டவசமாக அவர்களுக்கு அவர்களின் மேல் அதிகாரியான உள்துறை அமைச்சரின் அனுமதி தேவைப்பட்டது என்று ஷஃபி தெரிவித்தார். அவருக்கு பல முறை கடிதம் எழுதியும் எந்த பதிலும் இல்லை என்று ஷஃபி இன்று நீதிமன்ற வளாகத்தின் லாபியில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். நேற்று இரவு ஈப்போவில் உள்ள தனது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீனின் மாமியார் உயிரிழந்தார். இரவு 9:19 மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 84 வயது சல்மியா நயாக் மாட் இறந்தார். அதே நேரத்தில் ஹம்சாவின் மாமனார் 83 வயது அப்துல் கானி நாகா மூச்சு திணறலுக்காக மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். இரட்டை மாடி வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு படுக்கை அறையில் சல்மியாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட போது மேல் மாடியில் ஒரு அறையில் கானி இருந்தார். 18 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட 4 குடும்ப உறுப்பினர்களும் இருந்தனர். அவர்கள் காயம் இன்றி தப்பினர். தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. துவந்தானில் நேற்று பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு செல்லவிருந்த 15 வயது சிறுமி காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் படிவம் படிக்கும் நிக் நூர் ஹிதாயா நிக் அப்துல்லா எனும் அந்த மாணவியை பள்ளி முடிந்ததும் பிற்பகல் 2:30 மணிக்கு அழைத்து செல்வதற்கு வந்த தாயாருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நெடுநேரம் காத்திருந்தும் மகளை காணாதது குறித்து பள்ளி வளாகத்திற்குள் தேடத் தொடங்கினார். ஆசிரியர்களுடன் விசாரித்தும் பள்ளி வளாகத்தை தேடிய போதும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியாததால் தாயார் போலீஸ் புகார் அளித்ததாக குவந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் வான் முகமது ஜகாரி வான் புசு கூறினார்.
முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சம்பந்தப்பட்ட 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் பண மோசடி வழக்கிலிருந்து விலக்கு பெற்றிருப்பது நீதிமன்றத்தின் உத்தரவு என்றும் தாம் அதில் தலையிடவில்லை என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று விளக்கமளித்துள்ளார். இது சட்டம் சம்பந்தப்பட்டது என்று குறிப்பிட்ட அவர், இது நீதிபதியின் முடிவு என்றும் சட்டத்துறை தலைமை அலுவலகம் சம்பந்தப்பட்டது என்றும் இதில் தாம் எதிலும் சம்பந்தப்படவில்லை என்றும் அன்வார் குறிப்பிட்டார். பிரதமராக தனது பொறுப்பிலிருந்து விலகி தாம் எதையும் செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், சட்டத்தை மீறி யாரும் செயல்படக்கூடாது என்பதில் தாம் தெளிவாக இருப்பதாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் அன்வார் தெரிவித்தார். முன்னதாக உயர்நீதிமன்றம் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் சம்பந்தப்பட்ட 27 மில்லியன் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் பண மோசடி வழக்கில் அரசு தரப்பினர் போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால் வழக்கில் இருந்து நஜீப் ரசாக் விலக்கு பெறுவதாக உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை சிப்பாங் மாஜு எக்ஸ்பிரஸ் வேயின் கிலோமீட்டர் 21.8 ஒரு வாகனம் தீப்பிடித்ததில் ஆடவர் ஒருவரும் அவரது வருங்கால மனைவியும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பந்தப்பட்ட வாகனத்தின் 31 வயது ஓட்டுநர் சைபர் ஜெயாவை விட்டு வெளியேறும் போது திடீரென இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினார். பிரேக்குகள் சரியாக வேலை செய்யவில்லை என்று தனது வருங்கால மனைவி தனக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும், பிரேக்குகளை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். இதனை அடுத்து வாகனத்தின் பின்புறத்தில் இருந்து புகை மற்றும் தீ பிழம்புகள் வெளிப்படுவதை பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் எச்சரித்ததாகவும், தொடர்ந்து ஹார்ன் அடித்துக் கொண்டே இருந்ததால் தாங்கள் தீயை கவனித்ததாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் காலை 10:50 மணிக்கு பேரிடர் அழைப்பு வந்ததை அடுத்து சைபர் ஜெயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து 6 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் வந்தபோது வாகனம் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதில் 95 விழுக்காடு சேதமடைந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக 2 பயணிகளும் காயம் இன்றி தப்பினர். இந்த தீ விபத்துக்கான காரணம் தற்போது விசாரணையில் உள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.